ஹே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியருக்கு ரோட் மேப் பார்க்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 2 days HTML படிக்க சொல்லியிருந்தால, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 days HTML நீங்கள் எந்த மாதிரி படிக்கலான்றது தான் பார்க்க போகிறேன். ஸோ எந்தெந்த டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும், ஸோ எதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்குரிய ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த 2 daysக்குள்ளே இது படிக்கணுன்ற மெஜாரிட்டி இல்லை. ஸோ ஒரு 1 week எடுத்துக்கலாம் மினிமம், பட் மேக்ஸிமம் 2 days போதும். ஸோ இதில் என்னென்ன படிக்கணும்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு HTMLோட ஸ்ட்ரக்சரும் அண்ட் எலமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், சிமெட்ரிக் HTML, ஆட்ரிபியூட்ஸ், HTML5ஓட ஃபியூச்சர்ஸ், மெட்டாடேட்டா, ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாவே போதும். ஸோ இதை தவிர்த்து நான் ஒரு சில இதை ரெஃபர் பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது என்னென்னா, யூடியூப்பில் ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து பாப்புலர் வீடியோவும் இல்லை, நல்ல வீடியோ இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இதை ரெஃபர் பண்ணேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் மற்ற யூடியூப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு க்ரோவிங் யூடியூப் சேனல். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கூட தான் ஆயிருக்கும் போல, 4 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து HTML tutorial ஃபார் பிகினர்ஸ், லேர்ன் HTML in 10 minutes அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக்காக ஒரு HTML எப்படி யூஸ் ஆகுது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் இருக்குன்ற தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இதுக்கு அடுத்து நீங்கள் HTML ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு 100% நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரே ஒன்று W3 ஸ்கூல் தான். ஸோ W3 ஸ்கூலில் ஃபுல்லாக HTML லேர்ன் பண்ணுங்கள். ஸோ லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கனாவே ஃபுல்லாக கவர் ஆயிரும். பட் செகண்ட் டைம் போக போக கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்து இதோட படிக்கிற செக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து ப்ராஜெக்ட் செக்ஷன் வாங்க. ஸோ HTML நீங்கள் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணால் பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணால் போதும். லைக் HTML இருக்க ஃபார்ம்ஸ், அப்புறம் என்ன ட்ரிபியூட் பேஜ், ஒரு சில ரெஸ்பான்சிவான பேஜஸ், இந்த மாதிரி இது பண்ணால் போதும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டாப் 10 HTML ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற 2 வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்க ஒரு சில HTML யூஸ் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை இருக்க கோட்ஸை நீங்கள் பார்த்துட்டு பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஓனாக பண்ணிவிட்டு அதை கிளான்ஸ் பார்த்து என்ன மிஸ்டேக்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 days நீங்கள் HTML பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஸோ திருப்பி சொல்லிட்டேன், 2 days மட்டும் பண்ணால் போதாது இல்லை. ஸோ கண்டினியூஸ் லேர்னிங்கும் இருக்கணும், அதே நேரம் 2 days படித்தா மட்டும் போதாது. ஸோ லாங் டேர்ம் லேர்னிங் இருக்கணும். ஸோ 2 days படிக்க முடியாதவங்க உங்களால் எவ்வளோ டேஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ டேஸ் எடுத்து படிங்க. பட் மேக்ஸிமம் 7 to 10 days தாண்டாதீங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.